ஜிம் கேரி இந்த நடிகனை பற்றி தெரியாத 90s கிட்ஸ் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பால நம்ம எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருந்த ஒரு ஆல் டைம் காமெடியன் தான் ஜிம் கேரி. மாஸ்க், ஏஸ் வென்ச்சுரா மாதிரி பல ஐகானிக் கேரக்டர்ஸை எடுத்து தன்னுடைய நடிப்பால் அந்த கேரக்டருக்கு புது உயிரையை கொடுத்து நம்ம மனசில் அழியாத தடம் பதிச்சவர் தான் ஜிம் கேரி. அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோன்னா அவ்வளவு வழிகள் மிகுந்ததாக இருக்குது. அவ்வளவையும் கடந்து தான் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காரு ஜிம் கேரி. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு கமெடியானாக பல சேட்டைகள் செஞ்சு நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஜிம் கேரியுடைய கடந்த கால பக்கங்கிறது அவ்வளவு கண்ணீர் மிகுந்ததாக இருக்குது. வீடு இல்லாமல் வேறு வழி தெரியாமல் பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் கழுவ வேண்டிய சூழல் வந்தும் கூட துவண்டு போகாமல் அதிலிருந்து எப்படியாவது போராடி மேலே வரணுங்கிற உத்வேகத்தோட ஜெயிச்சு காமிச்ச ஜிம் கேரியுடைய கதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. தான் அடி வாங்கி தான் விழுந்து நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்களை கிண்டல் பண்ணி அதன் மூலமாக நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் பலவிதமான முகசேஷ்டைகள்லாம் செஞ்சு தனக்குன்னு ஒரு தனியான உடல் மொழியை உருவாக்கி ஜிம்னாஸ்டிக்ஸ் மூலமாக நம்மளை சிரிக்க வச்ச ஒரு நடிகர்னா அது ஜிம் கேரி மட்டும்தான். ஜிம் கேரி அப்படின்னு நம்ம யோசித்தாலே அவர் உருவாக்கின பலவிதமான கேரக்டர்ஸ் தான் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் அவருடைய எந்த பேட்டியை பார்த்தாலும் அந்த பேட்டியில் கூட அவருடைய அந்த முகபாவனைகள் தான் நம்மளை அவரை நோக்கி எப்போவுமே உட்கார வச்சிட்ருக்கோம். அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறமையால் நம்ம எல்லாரையுமே கட்டி போடக்கூடிய ஒரு கலைஞன் தான் ஜிம் கேரி. ஆனால் ஜிம் கேரியுடைய ஆரம்ப காலகட்டங்கிறது இப்படி இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கார். வீடு இல்லாமல் தெருவா அலைஞ்சு வேறு வழி தெரியாமல் ஓட்ட உடைச்சலான வேன்கள்லாம் தங்கி அதோட படிக்கிற வயசில் பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் கழுவ வேண்டிய சூழல் வந்தோம். அதையெல்லாம் கடந்து பல கஷ்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டிருக்காரு ஜிம் கேரி. ஜிம் கேரியோடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்த்துங்கிறது 100 மில்லியன் அமெரிக்கன் டாலரை தாண்டும் அப்படின்னு கணக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பெரும் தொகையை அவர் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு பெரிய தொகையை சம்பாதிப்பேன் அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்பினது தான் என்னை இவ்வளவு பெரும் உயரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு பெரும் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து போராடி தடைகளை உடைச்சு ஜிம் கேரி ஜெயிச்சது எப்படி? 1962 வருஷம் ஜனவரி மாதம் 17 கனடாவுடைய ஆன்டோரியாவில் பிறந்தவர் தான் ஜேம்ஸ் யூஜின் கேரி, ஷார்ட்டா ஜிம் கேரி. அம்மா பேர் கேத்லின், அப்பா பேர் பெர்சி கேரி. 3 குழந்தைகளுக்கு அப்புறமா 4வது குழந்தையா இவங்களுக்கு ஜிம் கேரி பிறந்தார். பெர்சி கேரி தனக்குத்தானே சாக்ஸோஃபோன் வாசிக்க கற்றுக்கிட்டு பார்ட்டிகளில் வாசிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். ஒரு மிகப்பெரிய சாக்ஸோஃபோன் ஆர்டிஸ்டாக வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பெரும் கனவாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் குடும்ப சூழல் காரணமாக குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய தேவை இருந்ததால், பொருளாதார நெருக்கடியால் அந்த கனவை விட்டுட்டு ஒரு அக்கௌண்டண்ட்டாக தன்னுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் பெர்சி கேரி. இப்படி ஒரு சூழலில் தான் ஜிம் கேரிக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போதே காமெடி மேலே ஆர்வங்கிறது துளிர்விட ஆரம்பிச்சது. கண்ணாடி முன்னாடி நின்று பல முக பாவனைகளை செஞ்சு தனக்குத்தானே ரசிச்சுக்கிட்டு இருந்தார் ஜிம் கேரி. அந்த வயசில் ஜிம் கேரியுடைய மிக நெருக்கமான நண்பனாக இருந்ததும் அந்த கண்ணாடி தான். எப்பவும் கண்ணாடி முன்னாடி முகபாவனைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தது தான் ஜிம் கேரியுடைய ஒரே வேலையாக பொழுதுபோக்காக இருந்திருக்கு. ஜிம் கேரிக்கு நகைச்சுவை மேலே இருந்த ஆர்வங்கிறது யாருக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அவருடைய அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு. அவருடைய அப்பா நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவராக இருந்திருக்காரு. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காரு. காமெடி அடித்து சிரிக்க வைப்பாராம். அதை பார்த்துட்டு தான் அப்பா மாதிரி நாமளும் காமெடி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் ஆரம்பத்தில் நகைச்சுவை மேலே ஜிம் கேரிக்கு ஆர்வங்கிறது துளிர்விட ஆரம்பிச்சது. ஆனால் ஆரம்பித்ததுக்கு காரணம் அவருடைய அப்பாவாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்வத்தை ரொம்ப பெருசாக்குனதுக்கு காரணம் அவருடைய அம்மா. ஜிம் கேரியுடைய அம்மா கேத்லினுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள்ங்கிறது இருந்துச்சு. பல பெயின் கில்லர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு மன ரீதியான டிப்ரெஷனுங்கிறது அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க அப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் சிறுவனாக இருந்த ஜிம் கேரி நகைச்சுவை செய்யணுங்கிறத நோக்கி போக ஆரம்பித்தான். நகைச்சுவை மேலே இருந்த ஆர்வத்தை
எப்படியாவது செஞ்சு பார்க்கணுன்னு அவன் எடுத்த முயற்சிக்கு மறைமுகமாக அவங்க அம்மாவுடைய உடல்நிலை தான் காரணமாக இருந்திருக்கு. அம்மாவை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்ப்பா, அதான் முக்கியம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அதுக்காகவே சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்து அதுவே அவனுடைய பழக்கமாகவே மாற ஆரம்பிச்சது. இப்படி ஒரு சூழல்ல ஜிம் கேரிக்கு 9 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா வேலை இழந்தார். வேலை இழந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தை நடத்துறதுக்கான பொருளாதாரம் போதிய அளவுக்கு கிடைக்காம குடும்பம் மொத்தமா வீதிக்கு வந்துச்சு. My father lost his job and I actually became homeless for quite some time. Of course I grew up in Canada, so I thought we had just gone camping, you know. தங்கிறதுக்கு வீடு கூட கிடைக்காம ஒவ்வொரு வீதியா அலைய ஆரம்பிச்சாங்க. எங்கேயாவது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாரு பெர்சி கேரி. அப்படி ஒரு காலகட்டத்தில் அப்பாவுக்கு துணையாக நாமளும் இருக்கணும்னு குழந்தைகளும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தான் பெர்சி கேரி ஒரு பில்டிங்க்கு வாட்ச்மேனாக இருந்தப்போ அந்த பில்டிங்கை கழுவி சுத்தம் பண்ண வேண்டிய வேலையை அவருடைய குழந்தைங்க 4 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு விடிய விடிய செய்வாங்களாம். அப்படி தான் ஜிம் கேரி அந்த பில்டிங்கோட டாய்லெட் பாத்ரூமெல்லாம் கழுவ வேண்டிய நிலைங்கிறது இருந்துச்சு. ஆனால் தயங்காமல் அப்பாவுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கழுவி தருவாராம் ஜிம் கேரி. ஒவ்வொரு ஊராக வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலையும் நல்ல வாய்ப்பும் கிடைக்குமான்னு பெர்சி கேரி தன்னுடைய குடும்பத்தை தூக்கிக்கிட்டு அலைய ஆரம்பித்தார். போகிற இடத்துலலாம் தங்குறதுக்கு வீட்டை வாடகைக்கு கூட எடுக்க முடியாத சூழல் இருந்திருக்கு. அதை சமாளிக்கிறதுக்காக அபண்டானாக கைவிடப்பட்ட வேன்கள்லாம் தங்கியிருக்காங்க. சின்னதாக டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க தெரு ஓரங்களில். இப்படி ரொம்ப கடினமான காலத்தை அந்த குடும்பம் கடக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் மனசை தளர விடாமல் ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருந்தாங்க ஜிம் கேரியோடைய குடும்பம். அதுக்கு முக்கியமான காரணம் ஜிம் கேரியோடைய அப்பா பெர்சி கேரி. எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல் இருந்தாலும் மனசை தளர விடாமல் தன்னுடைய குடும்பத்தை எப்பவுமே சிரிக்க வச்சுக்கிட்டு தொடர்ந்து வழி நடத்திக்கிட்டே இருந்திருக்காரு பெர்சி கேரி. அவருடைய அந்த விடாமுயற்சிக்கு ஒரு வழி கிடச்சிது. ஒரு இரும்பு ஆலையில் நல்ல பொசிஷனில் வேலைக்கு சேர்ந்தார் பெர்சி கேரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்துடைய பொருளாதார நெருக்கடிங்கிறது மாற ஆரம்பிச்சுது. அதே சமயத்தில் ஜிம் கேரியுடைய நகைச்சுவை உணர்வும் வளர ஆரம்பிச்சுது. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஜிம் கேரி. அதை பார்த்துட்டு அவருடைய அப்பா ஏன் இவனை ஸ்டேஜ் ஏற்றக்கூடாது, இவனுடைய அந்த காமெடி சென்ஸை ஏன் நம்ம வளர்த்தெடுக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு காமெடி கிளப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காமெடி கிளப்புக்காக கூட்டிகிட்டு போயிருக்கார். கூட்டிகிட்டு போய் அங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் காமிச்சு எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு புரிய வச்சுருக்கார். அதுக்கப்புறமா யூக் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பில் ஜிம் கேரியை முதல்ல ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண வச்சார் அவருடைய அப்பா பெர்சி கேரி. ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு டிசாஸ்டரில் போய் முடிஞ்சிது. ஜிம் கேரியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து டென்ஷன் ஆன அங்கே இருந்த பார்வையாளர்கள் கீழே இறங்கடான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடஞ்சி போன ஜிம் கேரி கீழே இறங்கி ஓடி வந்து இனிமேல் ஸ்டேஜ் ஏறவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். ஆனால் மகன் உடைஞ்சு போன அந்த தருணத்துலையும் அவனுடைய தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியை தொடர்ந்து செஞ்சார் பெர்சி கேரி. அதுக்கப்புறமா ஜிம் கேரிக்கு 16 வயசு இருக்கும்போது இனிமேல் நமக்கு படிப்பு ஆகாது, பேசாமல் படிப்பை விட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தார் ஜிம் கேரி. அது அவருடைய அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தாலும் மகனை பெரிய அளவுக்கு தடை செய்யலை. உன் விருப்பம், நீ எது வேணால் செய் அப்படின்னு சொல்லிட்டாரு பெர்சி கேரி. அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த ஃபேக்ட்ரிலேயே இன்னொரு வேலைக்கு சேர்ந்தார் ஜிம் கேரி. அந்த வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப திறமையாக அதில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவருடைய அப்பாவுடைய முயற்சி இல்லைன்னா உலகத்திலேயே தலை சிறந்த வேலைன்னா அது அந்த வேலை தான் அப்படின்னு நம்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் அதிலே தான் இருந்திருப்பேன் அப்படின்னு இன்னொரு முறை பேட்டியில் ஜிம் கேரியே சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு ஜிம் கேரியுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அவருடைய அப்பாவுடைய பங்களிப்புங்கிறது பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. ஜிம் கேரியுடைய அப்பா பெர்சி கேரி தொடர்ந்து அவரை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்ததால் ஜிம் கேரியும் தன்னுடைய நகைச்சுவை உணர்வை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸ்டாண்டப் ஷோ எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு கனடாவில் இருக்கக்கூடிய காமெடி கிளப்களில் இந்த ஸ்டாண்டப் ஷோவை பண்ண ஆரம்பித்தார். அது நல்ல வரவேற்பு பெற ஆரம்பிச்சுது. ஜிம் கேரி ஸ்டாண்டப் காமெடி பண்ண போகிறாரு அப்படின்னாலே அந்த இடத்துல கூட்டம் சேர்கிற அளவுக்கு தனக்கான ஒரு ஆடியன்ஸ் ஸ்பேஸை உருவாக்க ஆரம்பித்தார் ஜிம் கேரி. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா தன்னுடைய ஸ்டாண்டப் காமெடிஸுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பித்தார். அது அவருக்கு வருமானத்தை தர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை தேடி லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு பயணப்பட்டார்
ஜிம் கேரி. ஹாலிவுட்டில் பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவோட லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கிளம்பி வந்த ஜிம் கேரிக்கு வாழ்க்கை அவ்வளோ ஈஸியானதாக இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டார். எடுத்து வைக்கக்கூடிய எல்லா படியும் அவரை சறுக்கி விட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவருக்கு தோல்வி மட்டும்தான் ஒரே பதிலாக கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் மனசை தளர விடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஜிம் கேரி. கிடைச்ச எல்லா ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் செஞ்சுக்கிட்டே வேற ஏதாவது நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தார் ஜிம் கேரி. அதே சமயத்தில் அவர் பண்ணிட்டு இருந்த ஸ்டாண்டப்புக்கு எப்பவுமே நல்ல வரவேற்பு கிடைச்சதா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பெரிய கேள்விக்குறி தான். ஒரு சமயத்தில் ஒரு கிளப்பில் அவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு சில பார்வையாளர்கள் டென்ஷன் ஆகி அவர் மேலே சேரெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. வெளியே போடான்னு ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த அவமானத்தோட காருக்குள்ளே ஓடி வந்து கதறி எழுதியிருக்காரு ஜிம் கேரி. ஆனாலும் பெருசாக எப்படியா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அவருக்கு எப்போவுமே உறுதியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வெறும் மன உறுதி மட்டும் இல்லை, அதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் ஜிம் கேரிக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எப்போவுமே ரொம்ப தூரமாக பயணப்படுவாராம் ஜிம் கேரி. பயணப்பட்டு ஏதாவது மலை உச்சியில் ரோட்டு ஓரத்தில் பெரிய சிட்டியை பார்த்துக்கிட்டு, ஒரு சிட்டி வியூவை பார்த்துக்கிட்டு, கை ரெண்டுத்தையும் அகலமாக விரிச்சுக்கிட்டு, கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக வருவேன், அது என்னால் முடியும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக தனக்குள்ளேயே சொல்லி பார்த்துப்பாரான் ஜிம் கேரி. வெறும் சொன்னால் மட்டும் போதாது, அதை இன்னும் தீர்க்கமாக நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தனக்குத்தானே ஒரு $10 million செக்கை வந்து எழுதிக்கிட்டாரா ஜிம் கேரி. $10 million per picture. This is by Thanksgiving 1995. Wow, look at that. This is the actual. அதாவது $10 million சம்பளமாக வாங்கக்கூடிய ஒரு நடிகனா நான் வளருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத தனக்குத்தானே உறுதி செஞ்சுக்கிற விதமாக ஒரு பேப்பரில் $10 million செக்குங்கிற மாதிரி எழுதி அதை மடித்து தன்னுடைய பர்ஸில் பத்திரமா வச்சுக்கிட்டாரு ஜிம் கேரி. அப்படி தான் ஆசையாக கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கனவு கோட்டையை நிஜமாக்குறதுக்காக தொடர்ந்து உழைக்க ஆரம்பித்தார் ஜிம் கேரி. அவர் போட்ட அந்த முயற்சிக்கு டெலிவிஷனில் அவருக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து பல டெலிவிஷன் சீரீஸில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி தொடர்ந்து அந்த டெலிவிஷன் சீரீஸ்லலாம் அவர் நடித்தது சினிமாவுக்கான வாசலை அவருக்கு திறந்து விட்டுச்சு. அப்படி தான் சின்ன சின்ன திரைப்படங்களில் சின்ன சின்ன ரோல்களை செய்ய ஆரம்பித்தார் ஜிம் கேரி. அதுக்கப்புறமா அவருக்கான நல்ல அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு ரோலுங்கிறது நிக்கோலஸ் கேஜ் நடிச்சிருந்த பெகி காட் மேரிட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அவருக்கு அமைஞ்சது. அந்த படத்தை எடுக்கும்போது நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. நிக்கோலஸ் கேஜுக்கும் ஜிம் கேரிக்கும் மனஸ்தாபங்கள்லாம் கூட உருவாச்சு. ஆனால் அதையெல்லாம் கடந்து திரையில் வெளியானப்போ ஜிம் கேரிக்கு நல்ல வரவேற்புங்கிறது அந்த திரைப்படம் வந்து தந்துச்சு. ஓகே, ஒரு நல்ல சினிமாவில் நடிச்சிட்டோம், அடுத்தடுத்து பெருசாக வளர போகிறோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஜிம் கேரிக்கு மறுபடியும் சறுக்கல் தான் பதிலாக கிடைச்சிது. தொடர்ந்து பெரிய அளவுக்கான பட வாய்ப்புகள் கிடைக்காம, கிடைச்ச வாய்ப்புகளும் பெருசாக பேசப்படாமல் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தார் ஜிம் கேரி. இப்படி தோல்விகள் சூழ துவண்டு இருந்த ஜிம் கேரிக்கு இன்னொரு செய்தி பெரிய இடியாக தாக்குச்சு. யாரை சிரிக்க வைக்கணும்னு தன்னுடைய நகைச்சுவை திறனை வளர்த்துக்க ஆரம்பித்தாரோ அவருடைய அம்மா மரணம் அடைஞ்சாங்க. அம்மாவுடைய மரணத்தால் உடஞ்சி போன ஜிம் கேரி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கார். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்காக அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு பெரிய நடிகனாக வளரணும் அப்படின்னு தன்னுடைய மனசை தானே தேத்திக்கிட்டு தொடர்ந்து தன்னுடைய பயணத்துக்காக உழைக்க ஆரம்பித்தார் ஜிம் கேரி. எவ்வளவு சரிவுகள் வந்தாலும் விடாமல் அவர் எடுத்த முயற்சிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துச்சு. 1994 ஏஸ் வென்ச்சுரா த பெட் டிடெக்டிவ்ங்கிற திரைப்படம் வெளியாச்சு. வெளியான அடுத்த நாள்ல இருந்தே பல உயரங்களை தாண்டி வளர ஆரம்பிச்சாரு ஜிம் கேரி. எந்த பக்கம் திரும்பினாலும் ஜிம் கேரிக்கான பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எந்த பத்திரிகையை படித்தாலும் ஜிம் கேரிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான நடிகன் ஹாலிவுட்டுக்கு கிடைச்சிட்டான்னு புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சாங்க. ஏஸ் வென்ச்சுரா படத்துக்கான டிமாண்டுங்கிறது எக்கச்சக்கமாக எகிர ஆரம்பிச்சுது. ஏஸ் வென்ச்சுராவோட அந்த வெற்றி பயணம் முடியல, அடுத்தடுத்து வெற்றிங்கிறது ஜிம் கேரிக்கு வசமாக ஆரம்பிச்சது. அடுத்து வந்த தி மாஸ்க் திரைப்படம்ங்கிறது ஹாலிவுட்ல நகைச்சுவைக்கான பெஞ்ச் மார்க்கை இன்னும் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. எப்படிரா இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்க, எப்படிரா ஒருத்தனால இப்படி நடிக்க முடியும்னு மாஸ்க் மாதிரி எல்லாரும் வாயை பிளந்து ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அசத்தலான திரைக்கதை மூலமா தன்னுடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி உலக அளவுல தனக்கான ரசிகர் வட்டத்தை உருவாக்குனாரு ஜிம் கேரி. வெறும் ரசிகர் பட்டாளம் மட்டும் உயர ஆரம்பிக்கல, அவருடைய சம்பளமும் உயர ஆரம்பிச்சது.
டம்ப் அண்ட் டம்பர் படத்தில் அவருடைய சம்பளம் $7.5 மில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்த ஏஸ் வென்ச்சுரா பார்ட் 2க்கான திரைப்படத்துக்கு அவருக்கு சம்பளம்ங்கிறது $10 மில்லியன் அமெரிக்கன் டாலராக நிர்ணயிக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் $10 மில்லியன் அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய நடிகனாக மாறுவேன்னு தனக்குத்தானே தன்னம்பிக்கையோட அவர் எழுதின அந்த செக்குங்கிறது அந்த நாளில் உண்மையாக மாறிச்சு. தன்னுடைய கனவை கஷ்டப்பட்டு நிஜமாக்கின அந்த தருணத்தில் சந்தோஷமாக கொண்டாட முடியாமல் ஜிம் கேரிக்கு ஒரு சோகமான நிகழ்வுங்கிறது நடந்துச்சு. அவருடைய அப்பா மரணம் அடைஞ்சாங்க. சின்ன வயசுல இருந்து தன்னுடைய திறமை மேலே தனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அதிகமான அளவுக்கு நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக ஒரு பெரிய கலைஞனா நீ வளருவாடான்னு எப்போவுமே தூணா துணை நின்ற அவருடைய அப்பா இறந்ததுங்கிறது அவருக்கு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய அப்பா ஆசைப்பட்ட மாதிரி தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு $10 மில்லியன் அமெரிக்கன் அளவுக்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய மிகப்பெரிய நடிகனாக தான் வளர்ந்துட்டதை பார்த்துட்டு தான் அவங்க அப்பா இறக்குறாருங்கிறது ஜிம் கேரிக்கு ஒரு ஆறுதலை தந்துச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வளர்ந்துட்டப்பா, நிம்மதியாக போய் வா அப்படின்னு சொல்கிற விதமாக தனக்குத்தானே எழுதிக்கிட்டார்ல அந்த டம்மி செக்கு, $10 மில்லியன் டம்மி செக்கு, அதை அவருடைய அப்பாவுடைய சவப்பெட்டிக்குள்ளே வச்சு அவரை சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சார் ஜிம் கேரி. இப்படி அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் ஆடம் சாண்ட்லர், டாம் ஹேங்க்ஸ், டாம் க்ரூஸ் மாதிரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு இணையாக தன்னுடைய படங்களுடைய வசூல் வேட்டையையும் அதிகப்படுத்தி காட்டினார் ஜிம் கேரி. ஜிம் கேரி படம்னாலே நல்லா சிரித்து பார்க்கலாம்ப்பா அப்படின்னு போட்டு டிக்கெட் வாங்கி பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். ஆனால் ஜிம் கேரி படங்கள்னாலே சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம், அவ்வளோ காமெடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்ததில்ல. அதுதான் ஜிம் கேரிக்கான அடுத்த சரிவுக்கான காரணமாகவும் இருந்துச்சு. ஜிம் கேரி தன்னை ஒரு காமெடி நடிகனாக மட்டும் பார்க்கல, பல கேரக்டர்களை செய்யக்கூடிய ஒரு கலைஞனாக தன்னை பார்த்துக்கிட்டார். அதனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நான் காமெடி மட்டும் இல்லை இன்னும் பல வகையில் என்னால் நடிக்க முடியும், அதையும் ரசிங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அடுத்து இன்னொரு படம் பண்ணார். அதான் கேபிள் கை. அந்த கேபிள் கை திரைப்படத்துக்கு அவருக்கு $20 மில்லியன் அமெரிக்கன் அளவுக்கான வருமானத்தை பேசினாங்க. ஒரு காமெடி நடிகனா ஒரு திரைப்படத்துக்கு $20 மில்லியன் அமெரிக்கன் அளவுக்கான சம்பளத்தை வாங்கின முதல் நடிகன் ஜிம் கேரி தான். ஆனால் அவ்வளவு எதிர்பார்ப்போடு எடுக்கப்பட்ட அந்த கேபிள் கை திரைப்படங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸில் படுதோல்வியை சந்திச்சது. ஜிம் கேரியை ஒரு நகைச்சுவை நடிகனாக தான் மக்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்த்தாங்களே தவிர அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய மற்ற கதாபாத்திரங்களை மக்கள் பார்க்க விரும்பலை. நான் உன்னை காமெடியானா தான் பார்ப்பேன், வேறு எந்த கேரக்டர்லையும் நீ நடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விதமாக கேபிள் கை திரைப்படங்கிறது படுதோல்வியை சந்தித்தது மக்கள் மத்தியில். தோல்விகளை பார்த்து எப்போவுமே பயப்படாத ஜிம் கேரி அப்போவும் பயப்படலை. சரி, நம்மளை காமெடியை தானே எதிர்பார்க்குறாங்க, காமெடி பண்ணிக்கிட்டு அதில் வேறு விதமான கேரக்டரை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு தொடர்ந்து பல முயற்சிகள் எடுத்தார் ஜிம் கேரி. அதுலேயும் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள்லாம் சூப்பரான திரைப்படங்கள். லயர், ட்ரூமேன் ஷோ, மீ மைசெல்ஃப் ஐரன் மாதிரியான திரைப்படங்கள்லாம் பல நுணுக்கமான பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒன்று. அதுலேயும் பல உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை, சமூக அவலங்களை போகிற போக்கில் அப்படியே அசால்ட்டாக தொட்டுட்டு போகக்கூடிய திரைப்படங்கள் அது இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டத்து திரைப்படங்கள்லாம். ஆனால் அதே சமயத்தில் அப்படிப்பட்ட திரைப்படங்கள் மூலமாக வெறும் காமெடியான மட்டும் என்னை பார்க்காதீங்க, இன்னும் பல வகையான ரோல்ஸ் என்னால் பண்ண முடியும், அதை என்னை பண்ண விடுங்கன்னு ஜிம் கேரி சொன்ன விஷயம் மட்டும் பெருசாக போய் சேரலை. தொடர்ந்து ஜிம் கேரியை பல சேட்டைகள் செய்யக்கூடிய ஒரு காமெடியனாக பார்க்கறதுக்கு தான் மக்கள் அதிகமாக விரும்பிக்கிட்டே இருந்தாங்க. இது ஜிம் கேரியை ரொம்பவே டயர்டாகிச்சு. எப்போவுமே தோல்விகளை பார்த்து பயப்படாத ஜிம் கேரி மக்கள் தன் மீது வைக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார். அதனால் அடுத்தடுத்து தவறான கதைகளை சூஸ் பண்ண ஆரம்பித்தார். அது அவருடைய கெரியரில் பெரிய அளவுக்கு சரிவு தர ஆரம்பிச்சுது. ஆனால் ஜிம் கேரியுடைய படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைகிறத பார்த்துட்டு அவருக்கு சரியாக கதையை சூஸ் பண்ண தெரியல, போர் அடிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் தான் பெருசாக எழுந்துச்சே தவிர ஜிம் கேரி எப்படி தன்னுடைய அந்த கமெடியன்கிற அந்த முகத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாருங்கிறது பெருசாக போய் யாருக்குமே பதிவாகலை. அதனால் ஜிம் கேரி அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தொடர்ந்து திரைப்படங்கள் செய்யாமல் நிறுத்திக்க ஆரம்பித்தார். ஆனால் அதே சமயத்தில் தன்னை ஒரு கமெடியன் அப்படிங்கிற முகத்தோடவே மக்கள் பார்க்கறதுங்கிறது
அவருக்கு பெரிய அளவுக்கான மன அழுத்தத்தை தந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதை பல சமயங்களில் அவர் பேட்டியிலேயே சொல்லியிருக்கார். ஜிம் கேரி அப்படிங்கிறது நான் உருவாக்கிக்கிட்ட ஒரு கேரக்டர். மக்களை சிரிக்க வைக்கணும், அவங்க கஷ்டங்களையெல்லாம் மறந்து பெருசாக சிரிக்க வைக்கிறதுக்காக நான் உருவாக்கின ஒரு கேரக்டர் தான் ஜிம் கேரி. ஆனால் ஜிம் கேரிக்கு பின்னாடி இன்னொரு மனுஷன் இருக்கான், அவனை பார்க்குறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை, யாருமே என்னை அனுமதிக்கலை அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செஞ்சார் ஜிம் கேரி. இதை பார்க்கும்போது அவர் நடித்த அந்த ட்ரூமேன் ஷோ திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வருது. ட்ரூமேன் ஷோ படங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கான செட்டை போட்டு சின்ன குழந்தையாக இருந்து பெருசாக வளர்கிற வரைக்கும் ஒருத்தனை கேமரா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம பிக் பாஸ்லாம் வருதில்ல, அதே மாதிரி ஒரு செட்டில் சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் பெருசாக வளர்கிற வரைக்குமான எல்லா நாட்களையுமே படம் பிடிச்சு டெலிவிஷன் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் காட்டக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அந்த ட்ரூமேன் ஷோ. அந்த செட்டில் இருந்து அவன் எப்படி வெளியில் வந்தான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட ட்ரூமேன் மாதிரியே இந்த உலகம் அவரை சுற்றி போட்டிருக்கக்கூடிய அந்த செட்டிலிருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு போராடக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கார் ஜிம் கேரி. ஜிம் கேரி எப்போவுமே மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருத்தர். அதுலேயும் பல போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, பல போல்டான இன்சிடென்ட்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஷோவில் ஒரு நடிகை கிட்ட ஒரு நடிகர் தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பார். அவருக்கு ஸ்டேஜிலேயே பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணாரோ அதை அவருக்கே செஞ்சு காட்டுவார் ஜிம் கேரி. அந்த மாதிரி மனசில் பட்டதை பட்டார்னு பேசக்கூடிய ஒருத்தராக தான் ஜிம் கேரி என்றைக்குமே இருந்திருக்கார். ஆனால் அவ்வளவு வெளிப்படையானவராக இவ்வளவு திறமை மிக்கவராக இருக்கக்கூடிய ஜிம் கேரிக்கு டிப்ரெஷன் பிரச்சனைங்கிறது இருக்குது. சின்ன வயசுலேருந்து அம்மா பட்ட கஷ்டம், அப்பா பட்ட கஷ்டம், தாம் பட்ட கஷ்டம்னு தொடர்ந்து பல தோல்விகளை பார்த்துக்கிட்டே வந்ததாலேயோ என்னவோ அடிக்கடி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவாரான் ஜிம் கேரி. அதிலிருந்து வெளியில் வர்றதுங்கிறதே அவருக்கு பெரிய அளவுக்கான ஒரு போராட்டமாக தான் என்றைக்குமே இருந்திருக்கு. ஆனால் அப்படி டிப்ரெஷன்லலாம் சிக்கியிருந்தாலும் அதை பற்றி வெளியில் காட்டிக்காமல் நம்மளுடைய டிப்ரெஷன்ஸ்லேருந்து நாம் வெளியில் வர்றதுக்காக நம்மளை எப்போவுமே சிரிக்க வைக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்காரு ஜிம் கேரி. இன்றைக்கி ஜிம் கேரியுடைய படங்கள் பெருசாக வர்றதில்லை. அதே சமயத்தில் அப்படி வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் பெருசாக காமெடியாகவும் இல்லை அப்படிங்கிற விமர்சனம்லாம் கூட இருந்தாலும் அவர் பாணி நகைச்சுவையில் என்றைக்குமே அவர் தான் ராஜா. ஜிம் கேரியுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, வாழ்க்கை நம்மளை எவ்வளவு சறுக்கி விட்டு ஏறி மிதித்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளால் பெருசாக ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையை மட்டும் விடாமல் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கான வெற்றிங்கிறது நமக்கு கைகூடி வரும். சரி, ஓகே பிக் பாஸ், இதான் ஜிம் கேரி அவர்களுடைய கதை. இந்த கதை உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் தேவைப்படக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக எங்களுடைய யூடியூப் பக்கத்துலையும் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க.